ராணி, என்னங்க? பசிக்குது, சாப்பாடு கொண்டா. இந்த வரேங்க. என்னது இது, வாழைல சாப்பாடு? முதல்ல தண்ணியை தெளிங்க. என்ன குழம்பு? சாம்பார். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஏமா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? ஏதோ சிக்கனு மட்டனு பிரானு ஃபிஷ் அப்படின்னு சாப்பிடலாம்னு ஆசையா வந்தா இலை செடி கொடி மரம் தழை இதெல்லாம் வச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட சொல்ற? வாசனைக்கு ஒரு முட்டை கூட இல்ல. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. 48 நாள் விரதம். நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம். நாங்க என்ன? உங்க மகன், நான், என் மருமக 3 பேரும் தான் விரதம் இருக்கோம். ஓஹோ, புருஷனுக்கு இப்படி ஒரு சோத்தை போட்டு கொல்றதுக்கு பேரு விரதமா? நீங்க அந்த குழந்தை கொண்ட பாவத்துக்காக மறுபடியும் என் மருமக கர்ப்பம் தரிக்கணுங்கிறதுக்காக திருக்கருகா ஊர்ல இருக்கிற கர்ப்பரட்சாம்பிகை அம்மனுக்கு வேண்டி இருக்கோம். ஏண்டி சாமி கும்பிட வேண்டிதான், நான் வேண்டாங்கள. ஏதோ லோக்கலா இருக்கிற சாமியை கும்பிடுறத விட்டுட்டு இவ்வளவு தொலைவுல இருக்கிற சாமியை போய் கும்பிடணுமா? அதுவும் 48 நாள் விரதத்தோட. நீங்க பண்ண பாவத்துக்கு வாழ்நாள் பூரா விரதம் இருக்கலாம். ஆனா என்ன பண்றது? இப்ப நான் நிம்மதியா சாப்பிடணுமா வேண்டாமா? நிம்மதி சாப்பாட்டுல இல்லங்க, மனசுல இருக்கணும். இப்ப நான் போட்டுமா இல்ல வெளியில போய் சாப்பிடுறீங்களா? கோடீஸ்வரனா இருந்தாலும் புருஷங்க கதி இதுதான். இந்த நேரத்துல நான் எங்க போய் சாப்பிடுவேன்? ஹோட்டலுக்கு. சரி சரி, இந்த சாம்பார் இன்னும் கொஞ்சம் கொட்டு. தலை எழுத்து விரதம் இருக்காங்களா? விரதம். ஏங்க, என்ன நீங்களும் விரதம் இருந்து கோயிலுக்கு வந்தா புண்ணியம். இப்ப நான் சாப்பிடுவா வேணாமா? ஐயோ, நீங்க சாப்பிடுங்க. ஷமனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மட்டும் பார்த்திருந்த பயந்துருப்ப ரம்யா. லக்ஷ்மணன் சார் பாவம், அவரோட பழைய பிசினஸ் பார்ட்னரோட ஃபேமிலியை பார்க்க வந்திருந்தாரு. அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. அதனால அவரோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்தாரு. இது தெரிஞ்சதும் அவ்வளவுதான், என் தம்பி என்னை விட்டு பிரிக்க பார்க்குறீங்களா ஆச்சா போச்சுன்னு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. ஆனா இவ்வளோ நடந்தும் லக்ஷ்மணன் சாருக்கு அக்கா மேல கோவமே இல்லை. நானும் அவரோட மக உமாவும் சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர் ஆகணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஓ, ஆச்சரியம்தான். அதை விட ஆச்சரியம் அவரு நம்ம அப்பா பத்தி சொன்னதுதான். என்ன சொன்னாரு? நமக்கு அக்கா சொன்ன அப்பாவுக்கும் லக்ஷ்மணன் சார் சொன்ன அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஷமனா? எஸ் ரம்யா. இப்ப நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல ஷமனா. அவரு சொன்னதுக்காக அக்காவை போய் எனக்கு இது நம்பர் தான் வேண்டாமன்னே தெரியல. லக்ஷ்மணன் சார் சொன்னதுல உண்மை இருக்குங்கிறத நான் நம்புறேன்.
டேய். டேய் இருடா. என்ன சார்? உன் வண்டியில் வந்து வைங்க. அந்த பக்கம் ஒண்ணா சார்? இது சீனிவாசன் வீடாச்சே. பெரிய பிசினஸ் மேன், அபிராமியோட சம்பந்தி. திடீர்னு உள்ள போனா வில்லுங்கமாச்சே. ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் கனி பேசுறேன். ஜாயின்ட் கமிஷனர் சாருக்கு லைன் கொடுங்க. மேட்டர் இஸ் வெரி அர்ஜென்ட். இந்த இன்ஸ்பெக்டர் கனி கண்ணில் போய் மாட்டிக்கிட்டுமே. போலீஸ்காரங்க எங்க இருந்தாலும் மோப்ப முடிச்சிடுறாங்களே. Woman.
பீரோவுக்கு அடியில் இருக்க வேண்டிய சூட் கேஸு கட்டுக்கு அடியில் இருக்கு. இவ்வளோ பணமா? பணக்காரங்கெல்லாம் மத்தி கீழே தான் பணத்தை எல்லாம் பதுக்கி வைப்பாங்க. இவங்க என்னடா சூட் கேஸ்ல போட்டு இப்படி கீழே போட்டு வச்சிருக்காங்களே. ஏசி வணக்கம் சார். ஜெயில இருந்து தப்பிச்சு போன கைதி கோவிந்தன் சீனிவாச வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நான் உள்ள போய் சர்ச் பண்ண முடியும். வாட்? ஸ்ரீனிவாசன் வீட்லயா? ஆமா சார், நான் சீனிவாசன் சார் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். மிஸ்டர் கணி, நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க சர்ச்சை கமிட் பண்ணலாம். ஓகே சார். போகும்போது வெறும் கையோட போனவன் இப்ப சூக்கேஸோட போறானே. தப்பிச்சுட்டானே ராஸ்கல். ஹலோ அத்தை, ரம்யா பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கௌதம் நல்லா இருக்கானா? அவரும் நல்லா இருக்காரு. எங்கம்மா அவன்? அவர் காலையில தான் ஹவுஸ் புரோக்கரை பார்க்க போறேன்னு கிளம்பினாரு. ஏன் வேற வீடு பார்க்க போறீங்களா? ஆமா அத்தை, சொந்தமா வாங்கிடலான்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்போ இந்த அளவுக்கு வசதி? அவரும் அங்க எங்கன்னு பணம் புரட்டிட்டு தான் இருக்காரு. அக்கா எனக்கு கொடுத்த பங்கு இருக்கு இல்லையா? சரிம்மா, நான் கோயிலுக்கு போகும்போது அப்படியே வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரிம்மா. யாரடி போன்ல? உங்க மருமக. ஓ மருமகன்னு சொல்லு. ஆமா, அவளா போன் பண்ணாளா இல்ல நீ பண்ணியா? அவளதான் போன் பண்ணா. என்னவா? வீடு வாங்க போறாங்களாம். ஓ ஆமா, அவளுக்கு எதிரி இவ்வளவு பணம்? சார், நான் ஹெல்மெட் நாதன் பேசுறேன். நீயா? ஒரு நிமிஷம் இரு. நீ உள்ள போ. நான் உள்ள போறேங்க, நீங்க உங்களை மாத்திக்க பாருங்க. சொல்லு. என்ன சார், மறந்துட்டீங்களா சார்? நீங்க சொன்னபடி 25 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸோட அடிச்சுட்டு வாங்க.
உங்க சம்பந்தி அம்மா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட தொடாம கொண்டு வந்திருக்கேன். அப்புறமா கவனிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, மறந்துட்டேன். இப்ப என்ன உனக்கு அவசரமா? அவசரமா இருக்கிறதுனால தான் ஃபோன் பண்றேன். சரி சரி, வீட்டுக்கு வா. ராணி, ராணி, என்னங்க சீக்கிரமா. என்னங்க? இந்த பெட் கடியில் நான் வச்சிருந்த ஒரு சூட்கேஸ் காணுமே, எங்க? நான் பார்க்கல. நீ பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? பணம் வச்சிருந்த சூட்கேஸ் அது. அதுக்கு தானே கை கால் முளைச்சு ஓடி போயிடுச்சா? என்னங்க நீங்க? நான் அந்த சூட்கேஸையும் பார்க்கல. அதுல பணம் இருக்கிறது எனக்கு தெரியாது. என்ன போய் சந்தேகமா கேக்குறீங்க? சரி சரி, பிரசங்கம் பண்ணாத. ஆனா எப்படி போயிருக்கோம்? உன் மகன் இங்க வந்தானா? அவன் ரோஷக்காரங்க. அப்போ அப்ப பணம் புது வீட்டு வாங்க போறானா? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ஒண்ணு இல்ல, வந்து சொல்றேன். நானே அன்னிலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அப்ப நடந்தது தற்செயலான சம்பவமா? நான் எவ்வளவு சொல்லியும் என் மகனும் சரி மனைவியும் சரி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ மாமா, இப்போதைக்கு அதை பத்தி பேசிட்டு விடுங்க. நீயாவது புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன சாப்பிடுறீங்க? அப்படி கேளு. நிறைய சக்கரை போட்டு ஒரு காஃபி கொடு. நிறைய சக்கரை போட்டா? ஆமா, இனிப்பான விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, வீடு வாங்க போறத பத்தி அத்தை சொன்னாங்களா? ஆமாமா, அதத்தான் சொன்னேன். ஆமா, புது வீடு வாங்குறதுக்கு பணம் எப்படிமா அரேஞ்ச் பண்ணா? அத்தை ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல லோனுன்னு ஏதாவது போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா? தேவைப்பட்டா நான் தரேம்மா. இல்ல மாமா, தேங்க்ஸ். நீங்க சொன்னதே போதும். அக்கா எனக்கு கொடுத்த பங்கு இருக்குல்ல, அதை வச்சுதான் வீடு வாங்க போறோம். ஓ, அப்படியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். கொஞ்சம் இருங்க மாமா, காஃபி எடுத்து வந்துடுறேன். பணம் இங்க வரலன்னா எங்க போயிருக்கோம்? புரியலையே.